1947 மைக் காலின்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்ஸர் அவர் தான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் நாக் அவுட் அப்படின்னு அவரோட பேர் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. வெறும் 4 செகண்டில் நாக் அவுட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படின்னு பாக்ஸிங்கில் எடுத்துக்கிட்டோம்னா 2017 11 செகண்டில் ஒரு நாக் அவுட்டு, அதுதான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நாக் அவுட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய பேர் வந்து சொலானி டீட். ஆமாம், அவருடைய பேர் வந்து சொலானி டீட் அப்படின்றது தான் அவருடைய பேர். இது வந்து பாக்ஸிங்கில் நடந்த நாக் அவுட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலேயே ஒரு அரசியல் நாக் அவுட் ஒன்று நேற்று நடத்தியிருக்கிறார் அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். இது பாக்ஸிங் நாக் அவுட், அது 4 நிமிஷத்தில் 10 செகண்ட் ஒன்று நடந்திருக்கு, 11 செகண்ட் ஒன்று நடந்திருக்கு. ஆனால் அரசியல் நாக் அவுட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஒட்டி வச்சிருந்த ஒரு கட்சியை அண்ணன் வந்து நேற்று ஒரு 7 நிமிடம் 2 செகண்டில் ஒரு நாக் அவுட்டை பண்ணியிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்ச அரசியல் நாக் அவுட்னாக்கா 7 நிமிஷத்தில் ஒரு கட்சியை நாக் அவுட் செஞ்சதுனாக்கா அண்ணன் ஆலூர் ஷானவாஸில் மட்டும்தான் முடியும். அவர் தான் நேற்று இந்த நாக் அவுட்டை பண்ணியிருக்காரு. நாக் அவுட் பண்ணதோட மட்டும் இல்லை, கொண்டு போய் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி திரும்ப அவர் கையாலே பாடையை கட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியை கொண்டாந்து அதை தூக்கி வச்சு அவரே கொண்டு போய் சுடுகாட்டுக்கு கொண்டு போய் பொது சுடுகாட்டில் குழியை தோண்டி அவரே போட்டு புதைச்சி அவரே திரும்ப மேலே மண்ணள்ளி போட்டு மூடி அதுக்கு மேலே வீசிக்கா கொடியையும் நட்டு வச்சு வந்திருக்காரு நம்ம அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். உடனே இந்த கரிகஞ்சி வந்து நேற்று வந்து எங்களை பேச விடலை, 2 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட கடைசியாக கொடுத்தாங்க, இல்லைனாக்கா அப்படியே அவர் அறுத்து தள்ளியிருப்பார். ஏன்னா 2 ரவுண்டு இல்லை 20 ரவுண்டு விட்டாலும் உன்னால் ஒன்று அறுத்து தள்ள முடியாதுன்னு சொல்கிறேன் நான். அதனால் நேற்று எங்களுக்கு நேரம் கிடைக்கல, அதனால் இன்றைக்கி எங்களுடைய காணொலிகளில் நாங்கள் என்னென்னலாம் பேச தவறணுமோ அது எல்லாத்தையும் ஆலூர் ஷானவாஸ் அவர்களுடைய கேள்விகளுக்கு எங்களுடைய வீடியோக்களை நாங்கள் பதிலளிக்க போகிறோம், சம்பவம் தயார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இவன் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதோட நேற்று நான் ஆலூர் ஷானவாஸ் செய்த நாக் அவுட்டுகள் என்ன, அப்புறம் இன்னைக்கு போட போகிற வீடியோவில் அந்த கரிகஞ்சி மாமா பையன் என்ன பேச போகிறானுங்க அப்படிங்கிறதா இந்த நாக் அவுட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இரண்டே ரவுண்டு தான் எங்களுக்கு கொடுத்தாங்க பாருங்க. ஆலூர் ஷானவாஸ் கடைசியாக இறக்கி விட்டு எங்களை பேச விடாமல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பேச விட்டா என்னது சொல்லியிருப்பேன், என்ன தெரியும் முதல்ல உனக்கு. அவர் அவ்வளவு கேள்விகளை அதை அடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா ஆனால் ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கு யூடியூப் சார்பாக பெரியாரிய உணர்வாளர்கள் சார்பாக உண்மையிலேயே ஒரு பெரிய நன்றியையும் பெரிய வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னாக்கா நம்ம பல வருடமாக நம்மளுடைய சேனலில் நமக்கு கிடைக்கிற மேடைகளில் நாம் போடுற மேடைகளில் அங்கங்கே நிறைய பேசின பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா. அந்த பாயிண்ட்டினுடைய நான் மட்டும் இல்லை, அதர்ம மனோஜ் பேசுனதாக இருக்கட்டும், இல்லை இந்திரகுமார் பேசின பாயிண்ட்டுகளாக இருக்கட்டும், மகிழ்நன் எழுப்பிய கேள்விகளாக இருக்கட்டும், இப்படி அங்கங்கே சீமானுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அவங்களுடைய குறைபாட்டில் செயல்பாட்டில் என்னென்ன விமர்சனம் இருக்கோ அல்லது எங்கெங்கே தூக்கி போட்டு மிதிச்சோமோ இந்த இந்த பாயிண்ட்டுகளுடைய ஒரு கோர்வையாக ஒரு கன்க்ளூடாக அண்ணன் வந்து அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் அவருடைய கருத்துக்களை முன் வச்சார். ஆனால் இதை நாம தான் முதல்ல பேசி ஆனால் ஆலூர் ஷானவாஸ் நம்மகிட்ட அந்த பாயிண்ட் எடுத்து போயிருக்காரு அப்படின்னு நம்ம யாரும் நினச்சிடக்கூடாது. நமக்கு முன்னாடியே பல பேர் பேசியிருக்காங்க, அதைத்தான் நாம் எடுத்து பேசணும். ஆனால் ஆலூர் ஷானவாஸ் அதை இன்னும் சிறப்பாக பேசி அதை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. உண்மையிலே என்னன்னாக்கா ஆலூர் ஷானவாஸ் நன்றி சொல்கிறது என்னன்னாக்கா, நாம் இவ்வளோ நாளாக ஒரு யூடியூப்பில் அல்லது ஒரு பொது மேடையில் பேசணும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் இன்றைக்கி அரங்கேறி இருக்கிறது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு டிவி சேனலில் இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கன்க்ளூட் பண்ணி கொண்டு போய் அவங்க முன்னாடி வச்சு அந்த நாம் தமிழ் கட்சி முன்னாடி வச்சதுங்கிறத நான் ஆலூர் ஷானவாஸ் சிறப்பாக செய்திருக்கிறார். ஒரு மாணவன் பேசும் பொழுது அதை வந்து ஒரு ஆசிரியர் எடுத்து இந்த பாயிண்ட்டை இன்னமும் இப்படி பேசலாம், அல்லது இந்த பாயிண்ட்டுகளை இந்த இடத்துல இப்படி பேசினா சரியாக இருக்கும், அல்லது இந்த பாயிண்ட்டுகளை இப்படி இன்னும் ஷார்ப் பண்ணி அதை இறக்கினா தான் அந்த கத்தி உள்ளே போய் இறங்கும் அப்படின்னு ஒரு ஆசிரியராக இருந்தவர் பேசுனதுங்கிறது உண்மையிலேயே மாணவராக இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. அப்படியாக நான் ஆலூர் ஷானவாஸ் பேசுகிற பாயிண்ட்டுகள்லேருந்து நாமளே நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்படியாக நேற்று நமக்கு அவ்வளோ பாடங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம்னாக்கா அவங்களுக்கு எவ்வளோ பாடம் எடுத்துருப்பாரு நேற்று. அதனால் வெறும் 7 நிமிஷம் 2 செகண்டில் எப்போ அந்த நைட்டு முழுக்க உட்காந்து இதான் ஒட்டினியாடான்னு இந்த பறவை மணிமா வச்சுட்டு போகும்ல, அதுமாதிரி அந்த ஆலூர் ஷானவாஸ் ஏன்னா 15 வருஷமாக இதுதான் முடிச்சு ஒட்டினீங்களா. 7 நிமிஷங்க, 7 நிமிஷத்தில் நேற்று ஒரு டெட் பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டு போய் திரும்ப புதைச்சிட்டு வீசிக்கா கூட நட்டு வந்திருக்கிறார் அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். அருமையான ஒரு அரசியல் நாக் அவுட்னாக்கா நேற்று செஞ்ச சம்பவம். அண்ணன் தன்னுடைய வாழ்நாளில் மேடைகளில் இந்த மக்கள் மன்றத்தில் மெயின் ஸ்ட்ரீமில் ஏகப்பட்ட சம்பவங்களை செஞ்சுருக்காருங்கிறது வேற விஷயம். சம்பவம் பண்ணுறதுன்னே பிறந்த மனுஷன்னு சொல்லலாம் அண்ணன் ஆலூர் ஷானவாஸை. ஏன்னா ஆலூர் ஷானவாசன் அவர்கள் பாயிண்டில் எடுத்து வைக்கும் பொழுது எதிரிகள் கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆலூர் ஷானவாசனுக்கு பேசட்டும், குறுக்க எதுவும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகளை கூட உட்காந்து காது கொடுத்து கேட்குற அளவுக்கு ஒரு ஸ்பீச்சை கொடுத்து, ஒருவேளை எதிர்க்கிறது உள்ளவங்க பேசணும்னாக்கா ஆலூர் ஷானவாசனை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருப்பானுங்க.
அந்த அளவுக்கு பயங்கர ஜனநாயகவாதியான ஒரு நபர் தான் நான் ஆலு ஷானவாஸ். எங்கேயும் குறுக்கிட்டு அவங்களை பேச விடாமல் தடுப்பது, அல்லது கபா கபான்னு கத்துறது, அல்லது பொய் வதந்திகளை பரப்புறது, போகிறப்ப ஏதோ ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு கடைசி வரைக்கும் அதையே பேசுறது, இது போன்ற விஷயம் அண்ணன் ஆலு ஷானவாஸ் நம்ம பார்க்கவே முடியாது. அவர்கிட்ட 1000 கொட்டி கிடக்கும், அங்கே என்ன தேவையோ அதை மட்டும் பேசிட்டு வந்துடுவார். அப்படியாப்பட்ட நான் ஆலு ஷானவாசன் இது பிரித்து மேய்ஞ்சிருக்காப்புல. குறிப்பாக என்னன்னாக்கா, ஆலு ஷானவாசன் என்ன கேட்குறது, நானே கேட்குறப்போ அவங்ககிட்ட அந்த மேடையில் வச்சுருந்த அந்த ஃபோட்டோக்கள் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஒத்த பெரியார் அடிக்கிறது, ஊரில் உள்ள மொத்த பெரியாரையும் கூப்பிட்டு வந்து இவங்க அதில் நல்லா கவனித்து பார்த்தோம்னா ஆலு ஷானவாசன் தான் அவங்களுடைய அரசியல் புரிதலுங்கிறது. ஆலு ஷானவாசனை கடைசி வரைக்கும் பெரியார் அப்படிங்கிற பதார்த்தத்தை அந்த வார்த்தையை பெரியாருக்கு மட்டும்தான் பயன்படுத்தினார். ஆப்போசிட்டில் கொண்டாந்து வச்சா பார்த்தீங்களா, இவங்க தான் பெரியார்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரியாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, பெரியோருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். கடைசி வரைக்குமே அவங்க பயன்படுத்தினா கூட ஆலு ஷானவாசனை பெரியாருக்கு மட்டும்தான் பெரியார்னு பயன்படுத்தினார். அவங்க எல்லோருக்கும் பெரியோர், பெரியவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இதுதான் அரசியல் புரிதல், இதுதான் நாம் அரசியல் அண்ணன்ட்டு கற்றுக்க வேண்டியதுன்னு சொல்ல வரேன் நான். அப்போ அண்ணன் ஆலு ஷானவாசன் நம்மளே இதை கேட்டிருக்கோம் பலமுறை, இப்பயும் நம்ம கேட்போம். இப்போ பெரியார்கிட்ட என்ன பிரச்சனைனாக இது பிரச்சனைங்க, இந்த மொழின்னு வரும்பொழுது இந்த மாதிரி திட்டிருக்காருங்க, இந்த மாதிரி அறிஞர்களை வந்து குறை சொல்கிறாருங்க, அல்லது இந்த விஷயம் பேசுகிறாருங்க, அதனால் எங்களுக்கு பெரியாரின் மீது உடன்பாடு கிடையாது, அதனால் நாங்கள் பெரியாரை தூற்றுவோம், இவர்களை நாங்கள் போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறீங்கள, அந்த அளவுகோலை பெரியாருக்கு மட்டும் ஏன் வைக்கிறேன்னு கேட்குறேன். அதே அளவுகோலை நீ யாரெல்லாம் பெரியார் என்று சொல்லுகிறாயோ அவங்க எல்லாருக்கும் அதே அளவுகோலை தூக்கி கொண்டு போய் வை. இப்போ பெரியார் வந்து தமிழை காட்டும் பிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. சரி, இந்த பெரியவான்னு ஒரு பீஸ் கிடக்குது காஞ்சிபுரத்தில், அந்த பெரியவாங்கிற சொல்லிக் கொள்கிற அந்த பீஸ் என்ன சொன்னுச்சு, திருக்குறளை ஓதும். திருக்குறள்னு சொல்லலை, நான் திருக்குறள்னு சொல்கிறேன். அவன் என்ன சொன்னதுனாக்கா தீக்குறளை ஓதம்னு அவன் சொன்னான். திருக்குறள்னு சொல்கிறவனுக்கு நாம ஏன் மரியாதை கொடுக்கணும்? பல பேர் வணங்குறாங்க, பல பேர் மரியாதை வச்சுருக்காங்க, அந்த ஜனநாயகம் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் திருக்குறளை எவனாவது தீக்குறள்னு சொன்னாக்கா அவனை மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமானா இல்லை. திருக்குறளை எவனாவது இழிவுபடுத்தி பேசினானாக்கா, தீக்குறள்னு சொன்னானாக்கா தாராளமாக அவனை தூக்கி போட்டு மிதிக்கலாம். பெரியாரே சொல்லியிருக்காருங்க, தட்டில் வைத்த மலம்னு சொல்லியிருக்காருங்க. இந்த மாதிரி அவனாவது தூக்கிட்டு வந்தானாக்கா தயவு செய்து அவங்ககிட்ட பாரபட்சம் பார்க்காதீங்க, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுங்க. உங்களுக்கு என்ன கெட்ட வார்த்தை தெரியுமோ அந்த கெட்ட வார்த்தையால் நீங்கள் எவ்வளவு ஆபாசத்தின் உச்சி கூட போய் திட்டிருக்கீங்க அந்த கோபத்தில், அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணி இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கக்கூடாது, இது வந்து ஒரு ஒடுக்குமுறைக்கான சொல், இதெல்லாம் நீங்கள் அப்புறம் ஆனால் சாதி ரீதியாக திட்டிடாதீங்க. மற்றபடி இந்த வார்த்தை எவன் சொல்கிறானோ அவனை நீங்கள் கண்ணா போனாலே கெட்ட வார்த்தைகளை கொண்டே திட்டுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஏன்னாக்கா திருக்குறள் தட்டில் வைத்த மலம் என்று பெரியார் தன்னுடைய வாழ்நாளில் ஒருபோதும் எங்கேயும் சொல்லவே இல்லை. திருக்குறளை சொல்லலை, வேற சில புராணங்களை சொல்லியிருக்காரே தவிர திருக்குறளை எங்கேயும் தட்டில் வைத்த மலம் என்று பெரியார் ஒரு இடத்துல கூட சொல்லலை. இந்த பொய்யை திரும்ப திரும்ப நம்மகிட்ட தூக்கிட்டு வரானாக்கா அவங்ககிட்ட ஒரு உள்ள அஜெண்டா இருக்குது. அப்போ பெரியார் சொல்லாததை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து திருக்குறள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முழுக்க தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் விரைவி வாழ்கிறார்களோ எல்லாருக்கும் வந்து திருக்குறள் மீது ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்கும், அபிமானம் இருக்கும். திருக்குறள் தான் எங்களுடைய ஒரு தமிழினத்துக்கு ஒரு இனத்துக்கான புத்தகம் அப்படின்னாக்கா அது திருக்குறள் தான் அப்படிங்கிற அளவுக்கு எல்லோரும் இன்னைக்கு திருக்குறளை உள்ள தாங்கி வச்சிருக்கோம்ல. அந்த திருக்குறளை முன்னாடி வச்சு பெரியார் சொல்லாததை சொன்னார்னு சொல்லி தமிழர்களிடமிருந்து இங்கே உலகம் முழுக்க விரைவாட்ட தமிழர்களிடமிருந்து பெரியாரை விலக்கி வைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய அபாண்டமான ஒரு பொய், ஒரு அவதூறு தான் தட்டில் வைத்த மலம் என்று திருக்குறளை பெரியார் சொன்னார் என்பது. இது எவனா சொன்னானாக்கா நீங்கள் கவலையப்படாதீங்க, காலில் கிடக்கிற செருப்பை கழட்டிக்கிட்டு அவன் என்ன ஆஃபீஸராக இருக்கட்டும், அவன் எவ்வளோ பெரிய புடுங்கியாக அவனாலும் இருக்கட்டும், அவன் எவ்வளோ பெரிய புளுத்தி அவனாலும் இருக்கட்டும், அவன் சொல்லிட்டானாக்கா காலில் கிடக்கிற செருப்பை கழட்டிட்டு அடிங்க. இல்லைங்க ஷூ போட்டிருக்கேன் ரொம்ப விலை உயர்ந்ததுனாக்கா சாக்ஸை கழட்டி அவன் மூஞ்சில் வச்சுருங்க. யோசிக்காதீங்க, பக்கத்தில் ஏதாவது கிடந்தாக்க எடுத்துக்கிட்டு அடிங்க. இந்த பொய்யை திரும்ப திரும்ப கொண்டு வரான தெரியாதவன் சொல்கிறான், இந்த பொய்யை நம்பிக்கிட்டு வரானாக்கா நம்ம தாராளமாக ஐயா ராசா உட்கார் ராசா எங்கே ராசா இருக்குது எடுத்துக்காம ராசான்னு சொன்னோம்னாக்கா அவனே புரிஞ்சுக்கிடுவான். தேடி பார்ப்போம், ஐயா அதுக்கு நான் ஆதாரம் இல்லை, பெரியார் வந்து திருக்குறளை சொல்லலை, இந்த புராண இதிகாசங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் வந்து தட்டில் வைத்த மலம்னு சொல்லியிருக்காரு, திருக்குறளை சொன்னதாக என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்கய்யா. இந்த சீமானுக்கு அந்த அயோக்கிய ராஸ்கல் இருக்கான் பாருங்க, இந்த அயோக்கிய நாய் இருக்கான் பாருங்க, இந்த பாலியல் பொறுக்கி இருக்கான் பாருங்க, இவனை மாதிரி இந்த குருமூர்த்திங்கிற ஒரு பாப்பா இருக்கான் பாருங்க, இவனை மாதிரி இந்த மாதிரியான நபர்கள் வந்து என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்கய்யா, அதனால் வந்து நான் நம்பிட்டேன், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தெளிவடைஞ்சிட்டேன் அப்படின்னாக்கா புரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டே வந்து திரும்ப திரும்ப எங்கேயோ பணம் பெற்றுக்கொண்டு பாப்பானுடைய காலை கழுவி அந்த தண்ணியை குடித்து பாப்பானுடைய காலை நக்கி வாழ்கிற சீமான் போன்ற இந்த பாலியல் பொறுக்கிகள் இருக்காங்களா, இது பொய்ன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப சொல்லி மக்களை குழப்பி அதுலேருந்து பெரியாரை வந்து கொஞ்சம் விலக்கி வைப்பது அப்படிங்கிற அஜெண்டாவோட பணம் பெற்றுக்கொண்டு பேச வரான் பார்த்தீங்களா, அவனுக்கெல்லாம் பாரபட்சமே பார்க்காதீங்க, செருப்பை கழட்டிட்டு அடிங்க.
செருப்பு இல்லைனாக்கா என்ன கடக்கோ அதை கழட்டிட்டு அடிங்க, என்ன இருக்கோ எடுத்துகிட்டு அடிங்க. அவன்லாம் பேசவே விடக்கூடாதுங்கிறேன் நான். தெரிஞ்சுக்கிட்டே போய் சொல்கிறான் அவன். அப்போ அவன் பொய் சொல்லிட்டு போவான், நம்ம திரும்ப போய் பதில் சொல்லணும். பொய் சொல்லிட்டு போவான், திரும்ப போய் பதில் சொல்லணும். அதனால் இந்த பொய்யை எவனாவது சொன்னானாக்கா பாரபட்சம் இல்லாமல் அவர்களை டீல் செய்யுங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அதனால் தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று சொன்னாரா? இல்லை, பெரியார் சொல்லவே இல்லை. சொன்னார்னாக்கா ஆதாரத்தை காமி. எங்கே சொன்னார், எப்போ சொன்னார், ஆதாரத்தை காமி. சரி, ஒருவேளை பெரியார் இப்படி சொன்னதுனால அதை நான் நம்பிட்டேன், அதனால் நான் பெரியார் எதிர்க்கிறேன் அப்படின்னாக்கா, தீக்குறளை ஓதம்னு ஒருத்தவன் சொன்னானே, நீ அவனுக்கு எதிராக என்ன பேசியிருக்க? எத்தனை மேடைகளில் பேசியிருக்க? தமிழ் தாய் வாழ்த்து ஏந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தவங்க தமிழை நீச மொழி என்று சொன்னவன். தமிழ் நீச பாஷை, அதனால் தமிழில் பேசாதீங்க. அவனுக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் தமிழில் பேசுனீங்கனாக்கா நீங்கள் போனதுக்கு அப்புறம் அவன் போய் குளிச்சுட்டு வருவான். ஏன்டா குளிக்கிறேன்னு கேட்டாக்கா அது அந்த பெரியவான்னு சொல்லுவாங்களே, போய் குளிச்சுட்டு வருவாப்புல. ஏன்னாக்கா அது நீச பாஷை, எனக்கு முன்னாடி பேசுகிறோம், நான் தீட்டாயிட்டேன். அந்த மொழி பேசும்பொழுது அந்த காற்று அது பேசும்பொழுது அது வந்து ஒரு மேலே பட்டுருச்சான் அந்த காற்று. அதனால் அவர் தீட்டாயிட்டாரான். உடனே போய் குளிச்சுட்டு வருவாராம். கொத்த தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடா பேசிகிட்டு இருக்கான். அப்போ நீ டெய்லி தீட்டாட்டு தான் இருக்க, ஒரு செகண்ட் நீ தீட்டாயிட்டு இருக்க. அப்போ நாள் முழுக்க நீ வந்து அது என்ன ஜலசமாதியா, அந்த மாதிரி நீ ஜலத்துக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ நீ ஜலத்துக்குள்ளே தான் 24 மணி நேரம் இருக்கணும். அதுக்கு பேர் ஜலசமாதின்னு சொல்லுவாங்க. அப்போ இது தமிழ் பேசினால தீட்டாயிருச்சுனாக்கா நாள் முழுக்க இங்கே எல்லாருமே தமிழ் தான் பேசுகிறாங்க. அது காஞ்சிபுரம் மடத்துக்குள்ளே அந்த காற்று வராது. அப்போ தமிழன் பேசுகிறான், மூச்சு விட்றாங்கிறத விடுங்க. அதுக்கே நீ தீட்டுப்பட்டுருச்சுனாக்கா தமிழனுடைய குசு இந்த காற்றுல தானே கலந்துருக்கோம். அது இயற்கை தானே, இயற்கை உபாதை வர்றது தானே. அப்போ அவனுடைய மூச்சு காற்று, அவனுடைய பேச்சு, அந்த காற்று பார்த்தாலே தீட்டுனாக்கா அவனுடைய குசும் முகரில் படுமே, மூக்கில் படுமே, உடம்புக்குள்ளே போகுமே அது. அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ இதனால தான் நான் பெரியார் இருக்கிறேன்னாக்கா அந்த அளவுக்குள்ள எல்லாரும் கொண்டு போய். அப்போ காஞ்சி சங்கராச்சாரியார் இந்த மாதிரி சொன்னார். இப்போ உயிரோடு இருக்காருங்க. இறந்து போன யாரையும் நம்ம பற்றி பேசலை. சமகாலத்தில் இந்த சீமான் வந்து கார் எடுத்தாருனாக்கா 2 மணி நேரத்தில் காஞ்சிபுரம், 2-2.5 மணி நேரத்தில் காஞ்சிபுரம், நேரடியாக மடத்து வாசலில் போய் இறங்கலாம். அவ்வளோபடிய போர்ப்படையை வர வச்சுருக்காப்புல அண்ணன். இப்போ கூட்டிகிட்டு போகலாம்ல, அந்த ஈழத்துக்கு வந்து 50,000 பெட்டாலியனை கூப்பிட்டு போவோம் அப்படிங்கிறவன் அந்த 50,000 பெட்டாலியனை இங்கே கூப்பிட்டு போய் காஞ்சிபுரம் மடம் வந்து முற்றுகைன்னு சொல்லிட்டு போராடு. எப்படா நீ திருக்குறளை தீக்குறள்னு சொல்லுவேன், தீக்குறளை ஓதம்னு வர சொல்லுவேன், நீ தமிழை நீசபாசன்னு சொல்லுவேன், நீ ஏண்டா உனக்கு என்ன கொழுப்பு இருக்கும்? ஏண்டா ஒரு தமிழனுக்குன்னு ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கேன், தமிழுக்குன்னு ஒரு கட்சி நடத்தி வச்சுட்டு இருக்கேன், என்னை கூப்பிட்ற தூரத்தில் இருந்துக்கிட்டு நீ இப்படி பேசுவேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் விருந்தாளிக்கு பிறந்தவன் நினச்சேன் நீ? ஏண்டா என்ன தப்பான வழியில் பிறந்தவன் நினச்சேன் நீ? நான் தமிழனுக்கு பிறந்தவன்டா, தூய தமிழ் ரத்தம். நான் பேசல அதெல்லாம். அண்ணன் இப்படி பேசுவார் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். டபுள் கோட்டு, இது என்னுடைய தாட்டு கிடையாது, இது அவர் இப்படி பேசுவாருங்கிறத நான் சொல்லி காமிக்கிறேன். ஏன்னா யூடியூப்ட ஒருபோதும் இப்படி ஆபாசமான வார்த்தைகளையோ பிறப்பை குறித்தோ நம்ம இழிவாக ஒருபோதும் நம்ம பேசுவதில்லை. இவன் செஞ்சாங்கிறதுக்காக அவங்க வீட்டில் உள்ளவங்களை நம்ம எப்படி பேச முடியும்? இவன் பரதேசனாகி எங்கேயோ சுடுகாட்டில் போய் படுத்து கிடக்கும், எங்கேயோ கொடுக்குறத ஓசி குடிக்கும், குடிச்சிட்டு அந்த சரக்குக்காகவும் அவன் கொடுக்குற காசுக்காகவும் காலை நக்கி பிழைச்சிட்டு எங்கேயாவது போய் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம வீட்டில் உள்ளவங்க குறை சொல்ல முடியாதுல்ல. அப்போ தமிழ் இதுதான் அளவுகோல் அப்படின்னாக்கா அந்த அளவுகோலை கொண்டு போய் சங்கராச்சாரியருக்கு போய் சங்கராச்சாரியர் மடத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணு. நீ எத்தனை தடவை நடத்திருக்க? நீ இதே அளவுகோலை மாப்போசிக்கு வைப்பியா? மாப்போசி என்னத்தை கிழிச்சாப்புல இந்தி திணிப்பு போராட்டத்தின் போது, ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தின் போது 1965 இருக்கட்டும், 38 நடந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்ததாக இருக்கட்டும், மாப்போசியினுடைய பங்கு என்ன? இந்தி திணிப்புங்கிறது தமிழை அழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தானே. இப்போ காங்கிரஸ் எதிர்க்கிறதுல அதுவும் காரணம் தான்ப்பா நீ எதிர்க்கிறதுல. அப்போ அதை கொண்டு வந்த காங்கிரஸ். அப்போ மாப்போசி என்ன பண்ணார்? மாப்போசியின் நிலைப்பாடு 38 போராட்டத்தை முன்னெடுத்ததே பெரியார் தான். 65 திமுக முன்னெடுக்குது. பெரியார் வந்து அப்போ காலிப்பையில் சுட்டு தரலான்னு சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கான என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கோம். இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்போ காமராசர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரையே சூஸ் பண்ணுற அளவில் அவர் இருக்கார். அப்போ காமராசரை கூப்பிட்டு சொல்கிறாப்புல, ஐயா நான் பார்த்துக்குறேங்கய்யா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இது பொலிட்டிக்கலாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், போராட்டம் தேவை கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறாப்புல. ஓகே, இப்போ காமராசர் பிரைம் மினிஸ்டரே கை நீட்டுற அளவில் இருக்கார், பெருந்தலைவராக இருக்கிறாரு. அவர் என்ன டெல்லிக்கு போய் பேசுவார்னு சொல்கிறாரு. அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அது தீ பரவிருச்சு. அப்போ தான் மாணவர்கள் முழுக்க ரோட்டில் இறங்கிறாங்க. அப்போ நீங்கள் படிக்கிற வேலையை பாரு, நீ எதுக்கு ரோட்டுக்கு வந்து போராடிட்டு நான் தான் இருக்கலாம், நான் பேசியிருக்கேன்ல, வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அது பரவிருச்சு. அது அப்போ தான் திமுகவை குற்றம் சாமத்துறாரு. ஏன்னா திமுக மாணவர்கள் தான் முழுக்க களத்தில் இருந்தது. அந்த கோபத்தில் தான் பெரியார் பேசுகிறார். பெரியார் பேசவே இல்லை, யாரும் சொல்லவே இல்லையே. பெரியார் பேசினார், ஆமாம் பேசினார். பெரியார் கலைஞரை இவர் பேரறிஞர் அண்ணாவை திட்டினார், ஆமாம் திட்டினார். காணா தூணா கட்சின்னு தான் எழுதினார், கண்ணீர் துளிகள் கட்சின்னு தான் எழுதுவார். காணா தூணா அதான் திமுக கட்சி. எழுது ஏமாத்துவாங்க. கட்சியை விட்டு பிரியும் பொழுது, அவர் அமைப்புலேருந்து பிரிஞ்சு கட்சி தொடங்கும் பொழுது அவர் வச்ச பேருனாக்கா விடுதலை வச்ச பேர், பெரியார் வச்ச பேர் திமுகவுக்கு வந்து காணா தூணா கட்சின்னு தான் பேர் வச்சார்.
அதனால் ஏதோ பேர் வைக்கிறதுங்கிறது யூடியூப் போட்டு செய்கிற வேலைன்னு நினைக்காதீங்க. பெரியார் அந்த வேலையை தான் செஞ்சார். அந்த வேலையினுடைய நீட்சியாக நம்ம சில பேருக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் லெவலுக்கு காணாத்தனாலும் பேர் வச்சார். நாம் நம்ம லெவலுக்கு ஒரு மாமா பைய, ஒரு கரிகஞ்சி, ஒரு பாலியல் பொறுக்கி அப்படின்னு நம்ம அப்டேட் ஆகி வந்திருக்கோம் இல்லையா? அதனால் நாம் அந்த பேர்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கரிகஞ்சி என்ன பண்ணுறான்னாக்கா, ஒரு பேப்பர் கட் எடுத்து போடுறான், அவனுடைய சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டு, பாருங்கள் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் திமுக வந்து கபட நாடகம் ஆடுகிறதுன்னு விடுதலை எழுதியிருக்கு, பெரியார் எழுதியிருக்காரு, காணாத்தனா கட்சின்னு எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு பேப்பர் கட்டு. ஏப்பா அந்த பேப்பர் கட்டை கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனில் காமிப்பா. இது அவனுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தது. ஏன் இது யாரா வெளியிட்டது? விடுதலையில் வெளியிட்டதுடா. விடுதலையில் பெரியார் எழுதுனது. இப்போ என்ன தெரியுமா சொல்லுவான், நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு மறைச்சி வச்சுக்கிட்டாங்க, எல்லாத்தையும் காப்பிரைட் வாங்கி வச்சுட்டாங்க, நாங்கள் எப்படி எடுக்கிறது? அப்புறம் இது மட்டும் உங்கள் கைக்கு எப்படி கிடச்சிச்சு? எப்படி உங்கள் கைக்கு கிடச்சிச்சு? அதனால் யாரையும் எதையும் மூடி வைக்கல. பெரியார் இள வயதில் இப்படி இருந்தாரா? ஆமாம் வாழ்ந்தார், அது அவரே எழுதியிருக்காரு. பின்னாளில் மாறினார், அது அவரே எழுதியிருக்காரு. திமுகவை திட்டினார், அவரே எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் திமுகவை ஆதரித்தார், அவர் எழுதியிருக்காரு. திமுக பெரியாரை திட்டியது, அவங்க எழுதியிருக்காங்க. பின்னாளில் பெரியாரும் திமுகவும் ஒன்றாக செஞ்சு வேலை பார்த்தார்கள், அவங்களே எழுதியிருக்காங்க. எல்லாம் டாக்குமெண்ட்டாக இருக்குது. அப்போ ஒரு நிலைப்பாடு மாற்றுக்கருத்தில் இருந்தாங்க, திரும்ப ஒன்று செஞ்சுக்கிறாங்க. இதில் தான் இப்போ இந்தி திணிப்பு போராட்டத்தில் பெரியார் திமுகவை பயங்கரமாக சாடி எழுதியது, பேசியது இன்னமும் லைவில் இருக்குது. அதை யாரும் தோண்டி எடுத்துட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ இதை எதுக்கு ஷேர் பண்ணுறங்க தான் என்னுடைய கேள்வி. பெரியார் இப்படி ஒன்று சொல்லிட்டாரு, சரி மாப்போசி என்ன சொன்னார் எடுத்துகிட்டு வா. பெரியார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருல்ல, இந்த நிலைப்பாடுனாக்க மிகப்பெரிய ஒரு போர், அது ஒரு மொழி போர்னு சொல்லணும், மொழி போராட்டம் இல்லை. அந்த வார்த்தை நம்ம திருத்திக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்குது. மொழி போர். ஏன்னா நேரடியாக இராணுவம் வந்து இறங்கியிருக்கு, டாங்கீஸ் வந்து இறங்கியிருக்கு, மெஷின் கன்ஸ் வந்து இறங்கியிருக்கு. கண்மூடித்தனமாக இந்த 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிறது 1965 பொள்ளாச்சியில் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட படுகொலை தான். ஜாலியன் வாலாபாக்கு அப்புறம் சுதந்திர இந்தியாவின் முதல் ஜாலியன் வாலாபாக். அவன் பிரிட்டிஷ்காரன் சுட்டாங்கிறது வேற. அவன் நம்மளை சுடுறதுக்காக தான் வந்திருக்கான், நம்மளை சுரண்டுறதுக்காக தான் வந்திருக்கான், நம்மளை பயமுறுத்துறது தான் வந்திருக்கான். அப்புறம் என்ன மசருக்கு நம்ம சுதந்திரத்தை வாங்கணும்? அப்போ திரும்ப நீயும் அதே வேலையை செய்வ. பிரிட்டிஷ்காரனாவது டாங்கீஸ் அனுப்பலை, அவன் ஒன்லி மெஷின் கன் மட்டும் தான் அனுப்பினான். இப்போ ஜென்ரல் டயர் தான் ஆலை பிறப்பிக்கிறான். அப்போ ட்ரிகரை பிடிக்கிறாங்க, டட்ட அடிக்குது. நம்ம புத்தகத்திலே வந்திருக்கும், வரலாறு புத்தகம் படிச்சது, ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 ஜென்ரல் டயர்னு ஒன்றே நீங்கள் ஓபிஎஸ் சிபிஎஸ்சி போயிடக்கூடாது, இது வேறு டயர். இது ஏன்னா அந்த டயர் தான் அந்த படுகொலையை செஞ்சது. அந்த ஜென்ரல் டயரை, அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சவனையே அந்த ஜென்ரல் டயரை அதே பிரிட்டிஷ் நீதிமன்றத்தில் அந்த கூண்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்டது யாருனாக்கா, தீஸ்தா சதல்வாத்தினுடைய தாத்தாவுடைய அப்பா. அவர் தான் அந்த கேஸ் எடுத்து குறுக்கு விசாரணை பண்ணது. இது நல்ல தகவல், இதை கேட்டுங்க. ஸோ அதுதான், இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல, சீமான் அந்த தகவலை சொல்ல மாட்டான். அதனால் சுதந்திர இந்தியாவின் முதல் ஜாலியன் வாலாபாக்ங்கிற 1960 நடந்தது தான். அப்போ அவ்வளோ பெரிய சம்பவம், 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போகிறாங்க. அஃபிஷியலாக கொடுத்தது சிங்கிள் டிஜிட் நம்பர், காங்கிரஸ் பீரியட் அன்னைக்கு கொடுத்ததுன்னா ஒரிஜினல் நம்பருங்கிறது 200க்கும் மேற்பட்டவர்கள். சிலர் 500ன்னு சொல்கிறாங்க, ஆனால் 200க்கும் மேற்பட்டவர்கள்ங்கிறது கான்ஃபிடண்டான நம்பர். இப்போ அவ்வளோ பெரிய போர் நடந்திருக்குங்க. ஒரு மொழிக்கான போர், உலகத்திலேயே ஒரு மொழிக்கான ஒரு போர் நடந்துச்சுனாக்கா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்கு. உயிரை கொடுக்கக்கூடிய போர், உயிரை துச்சமனம் எடுத்து இந்த செந்தமிழை காக்க வேண்டும் என்று, இந்த தமிழை காப்பதற்கு, செந்தமிழை காப்பதற்கு சேனை உண்டு, பெருஞ்சேனை உண்டு என்று நிரூபித்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினால மாணவரணி. அப்போ பெரியார் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒன்று சொல்கிறாரு, திமுக இது பண்ணியிருக்கு, திமுக மாணவரணி இதை பண்ணியிருக்கு, காங்கிரஸ் நிலைப்பாடு அதுவாக இருந்திருக்கிறது, பக்தவச்சலம் இதெல்லாம் பேசியிருக்காரு, இந்திரா காந்தி அம்மா அப்படி நடந்திருக்காங்க, அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நிலைப்பாடாக ஓப்பன் டாக்குமெண்ட்டாக இருக்குல்ல. மாப்போசின் நிலைப்பாடு என்னன்னு சொல்கிறா? ஆதரவோ எதிர்ப்போ சொல்லியிருக்கணும்ல, எழுதியிருக்கணும்ல. என்னத்தை கிழிச்சார் மாப்போசி சொல்லு? ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தப்ப கொண்டு போய் தார் வச்சு போர்டெல்லாம் அழிக்கும் பொழுது, ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கும் பொழுது பின்னாடியே மண்ணெண்ணை கண்ணை தூக்கிட்டு போய் அந்த தாரை வந்து மண்ணெண்ணை ஊற்றி சுரண்டி எடுத்து விட்டவர் தான் மாப்போசி. இதை ஒன்றால் சொல்ல முடியுமா? தமிழே காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் அப்படிங்கிறதுக்காகவே நான் பெரியார் எதிர்ப்பேனாக்கா, ஹிந்திக்கு ஆதரவு தெரிவித்த நபர்ற மாப்போசி, அவர் எப்படி நீ பெரியோரை போட்டுருவோம்னு சொல்லிட்டு எப்படி மாப்போசி ஃபோட்டோ வைப்பா? அப்போ அளவுகோலை பெரியாருக்கு இதுதான் அளவுகோல், தமிழை திட்டிருக்கக்கூடாது இதுதான் அளவுகோல், அதனால நாங்கள் பெரியார் எதிர்க்கிறோம்னாக்கா அப்போ அதே அளவுகோலை மாப்போசிக்கு வச்சா மாப்போசியும் அவுட்டு, நீ வைக்கிற ஒவ்வொரு ஆளுமே அவுட்டு. அதில் அந்த அளவுகோலை நீ யாராருக்கெல்லாம் வைக்கிறீங்க எல்லாருமே அவுட்டு. சமஸ்கிருதத்தை ஆதரித்த ஒரு பாரதியார், தன்னை ஒரு ஆரிய மைந்தன் என்று சொல்லிக்கொண்டவர் பாரதியார். லிட்டரலாக சொல்கிறாப்புல, நான் ஒரு ஆரிய மைந்தன், அவருடைய பாடல்கள் இருக்குது. தன்னை ஒரு தமிழ் மைந்தன் சொல்லிக்கலையே அவர்.
தமிழ் நிலத்தின் மைந்தன், நான் ஒரு தமிழன், தமிழச்சின் மைந்தன் அப்படி சொல்லலை, நான் ஒரு ஆரிய மைந்தன் சொல்கிறாரு. அப்போ திராவிடம்னா மொழி எங்கே இருக்குது? திராவிடம்னு மொழி இருக்கா? திராவிடம்னு நாடு இருக்கா? ஆரிய மைந்தன்னு சொல்கிறாரு, ஆரியம்னு மொழி இருக்கா? ஆரியம்னு நாடு இருக்கா? இல்லை இல்லை. அப்போ ஆரியம்னா என்னென்னு நீ அங்கே போய் நொட்டணும். உன் பாட்டம் பாரதிகிட்ட போய் கேட்கணும், டே பாரதி, ஆரிய மைந்தன்னு சொல்லியிருக்கியா, ஆரியம்னு நாடு இருக்கா, ஆரியம்னு மொழி இருக்கடா பாரதி, அப்புறம் ஏன்டா சொன்னோன்னா அவன்கிட்ட போய் கேட்கல. அவன் ரொம்ப தெளிவாக இருக்கானுங்க, பாப்பார பசங்க ரொம்ப தெளிவாக இருக்கானுங்கப்பா. நான் ஒரு ஆரியனுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கானுங்க. ஆரியன்னா என்ன? அவனுடைய பூர்வீகம் இந்த மண்ணு கிடையாது, இந்த நிலம் அவங்களுக்கும் நிலத்துக்கும் அவங்களுக்கும் துளியவும் சம்மந்தமே கிடையாது. அதனால தான் இந்த நிலத்தை இந்த ஆரிய கும்பல் கபலீகரம் செய்கிறது. நமக்கு ஏன் இவ்வளவு பொறுப்பு இருக்குனாக்க, இது என்னுடைய மண், இது என் பூர்வீக மண், நான் தான் இதுக்கு இங்கே உள்ள கட்டடங்கள் முழுக்க நான் தான் கட்டி எழுப்புனது, இந்த நாட்டை கட்டமைச்சது நான், என்னுடைய வேர்வை, என்னுடைய ரத்தம், என்னுடைய பூர்வீகத்தினுடைய சுவாச காற்று முழுக்க சுற்றிட்டு இருக்கு. ஆனால் உனக்கு அப்படி கிடையாது. அதனால் உனக்கு எந்த கவலையும் கிடையாது. இது எப்படி விற்கலாம் ப்ரைவேட்டுக்கிட்ட, இது எப்படி நாசம் பண்ணலாம், எப்படி கபலீகரம் பண்ணலாங்கிறத ஏன் அவங்க அவ்வளவு கண்ணுங்கருத்தமாக இருந்தது கபலீகரம் செய்கிறாங்கனாக்கா, அவனுக்கும் இந்த மண்ணுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால தான் அவன் ஆரியன், நம்மளாம் திராவிடன். ஆரியங்கிற எங்கேருந்து வந்தவன்? அவன் ஈராக்கு, அங்கேருந்து நடு சென்டர் இருக்குது பாருங்கள், ஈராக்கு போன்ற நாடுகள், அங்கேருந்து வந்தவன். ஏங்க ஹிட்லர் தன்னை ஒரு ஆரியன் தான் சொல்லிக்கிறான். ஆரியன்கிற ஒரு ரேஸ், ஆரியன். ஹிட்லர் ஒரு ஆரியன். அங்கேருந்து ஜெர்மனு, ஈராக்கு அங்கே உள்ளவங்க தான் தன்னை ஆரியன் ரேஸுங்கிறது தனியாக இருக்குது. இது அதை பற்றி இப்போ ஒரு கட்டுரையே வந்திருக்கு. அங்கேருந்து மைக்ரேட்டை வந்த பசங்க தான் அந்த பசங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டுரை தி ஹிந்துவில் ரிலீஸ் ஆகிருக்கு. மிகப்பெரிய அற்புதமான கட்டுரை. அடுத்த வீடியோ அந்த ஆர்டிக்கலை வச்சு தான் நான் போட போகிறேன். ரொம்ப கிளியராக அதை பற்றி பேச போகிறோம். அதற்கான ஆய்வுகள் தான் இப்போ போயிட்டுருக்கு. அடுத்த வீடியோ அதுதான். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை போட்டிருக்கேன். தேவையானவங்க தயவு செஞ்சு அந்த டிஸ்கிரிப்ஷனை உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபுல் கட்டுரையும் படிச்சிருங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இல்லைன்னா கமெண்ட்டில் லிங்க் போடுறேன்னு சொன்னீங்க, முண்டக்குழப்ப ஏன்டா போகலன்னு சொல்லி கேளுங்க. எடிட்டர் மறந்துருப்பார், திரும்ப ஞாபகப்படுத்தணும். கண்டிப்பாக போட்டுரும். ஒருவேளை இல்லைனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால் அப்போ அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். தன்னை ஒரு ஆரிய மைந்தன்னு சொல்லிக்கிறான். அவன் இந்தியன் கூட சொல்லிக்கலாம். அவன் தன்னை நான் ஒரு இந்தியன் சொல்லிக்கல, தான் ஒரு தமிழன் சொல்லிக்கல, தான் தமிழச்சின் பையன், ஒரு தமிழ் ஒரு ஒரு மரத்தின் மார்பில் பால் குடித்தவன் அப்படின்னு சொல்லவன். அவன் ஆரிய மைந்தன் தான் சொல்கிறான். அப்போ நீ அவன்கிட்ட போய் கேட்கணும்ல, பெரியார் நாயக்கர் அதனால தெலுங்குன்னு சொல்கிறேன், இவன் ஆரியன்னு சொல்கிறான். யாசியார் நாயக்கர்னே வச்சுக்க. பலுஜா நாயுடு அவர் என்னைக்கு மறைச்சதே கிடையாது. நாயுடு சமூகத்தில் இன்னும் அப்பர் கேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பலுஜா நாயுடு அவர் கர்நாடகா இந்த கார்னரில் வாழ்ந்தவங்க. அவருடைய பூர்வீகம் அதான்னு சொல்கிறாங்க. அவர்னாக்கா அவங்களுடைய மூதாதையர்கள் அங்கேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மறைச்சதே இல்லையா? அவர் ஏதோ பலஜா நாடுகளை மறைச்சிட்டு நான் ஒரு தேவர், நான் ஒரு வன்னியர், நான் ஒரு பறையர், நான் ஒரு இந்த சாதி, நான் ஒரு அந்த சாதி, நான் ஒரு தமிழன், இந்த தமிழ் குடியில் பிறந்தவன், இந்த தமிழ் சாதியில் பிறந்தவன் அவர் என்றைக்கும் சொல்லிக்கிட்டே கிடையாதுப்பா. நான் ஒரு பலுஜா நாயுடு, நான் இங்கேருந்து வந்தேன், ஆனால் இந்த மொழிக்காக நான் போராடிட்டு இருக்கேன், இது என்னுடைய ஊர், சாதி வேணா அது வரல. அவர் நேரடியாக சொல்லுது, நீ என்ன கொண்டா சர்டிஃபிகேட் தர்றது? சர்டிஃபிகேட்டை அவரே கையில் வச்சு தான் தெரிஞ்சார். நீ ஏதோ புதுசாக அவர் சொன்னதை அடிச்சு போட்டு நீ திருத்தினது மாதிரி பேசிகிட்டு இருக்க. பாப்பான் இங்கே இருந்து வந்தவரையே நீ இவன் அந்த நாட்டுக்காரன், இவன் வெளியூருக்காரன், இவன் வட மாநிலத்துக்காரன், இவன் இப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இவன் எப்படி உள்ளே வரலாம், இவன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பேசுகிறவனாக்கா பக்கத்து மாநிலத்திலேருந்து வந்தாலே அந்த உணர்வு இருக்கும், அப்படி தான் செயல்படுவாங்கனாக்கா. ஏன்டா ஆரியங்கிறவன் அங்கேருந்து நாடு கடந்து, கடல் கடந்து, ஆறு கடந்து, மலை கடந்து, புல்வெளிகள் கடந்து அங்கேருந்து இங்கே ஆடு மாடுகளை ஓட்டிட்டு வந்தவனுக்கு இங்கே உள்ள தமிழுடைய அருமை பெருமை என்ன தெரியும், தமிழருடைய அருமை பெருமை என்ன தெரியும், இந்த மண்ணினுடைய வாசம் தெரியுமா, என்ன மயிரை தெரியும் அவனுக்கு? அவனே சொல்லிக்கிறான் தன்னோட ஆரியன்ட்டு. இவன் வர்றான் அங்கேருந்து என் பாட்டம் பாரதி, நீ வேணா பாட்டம் பாரதின்னு சொல்லலாம். அங்கே போய் கேட்டுப்பாரு, பாட்டன் பாரதி, நான் பாரதியினுடைய பேரன், உங்கள் வீட்டில் உள்ள பொண்ணு எங்கள் பையனை காதலிச்சிருச்சு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டுப்பாரு. செருப்பகல்ட்டு அடிப்பானுங்க. அங்கே மூளையில் ஒரு விளக்கமாறு வச்சுருப்பான், கட்ட விளக்கமாறு. நான் போன தடவை மீட்டிங்கில் சொல்லியிருப்பேன், கட்ட விளக்கமாறு என்னன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பான். அந்த கட்ட விளக்கமாறு எடுத்து அடிப்பான். தம்பி, இந்த பழக்க வழக்கம்லாம் மேடையோடு இருக்கணும், வாசலோடு இருக்கணும்டாம்பி, வாசலை தாண்டி உள்ளுக்குள்ளே வரக்கூடாதாம்பி. வேண்டா கொல்லப்புறவா சோறு போடுறேன், சாப்பிட்டு நல்லா திருப்தியாக போ, வீட்டுக்குள்ளே வரணும் யோசிக்கப்படாதாம்பி அப்படின்னு யார் சொன்னா? பாரதியார் சொன்னார். இந்த ஜாதிகள் இல்லையடி பாப்பான் என்று சொன்ன அந்த பாரதி தான் அவருக்கு புரவலராக இருந்து அவர் வருமானம் இல்லாமல் எப்பப்பெல்லாம் கஷ்டப்படுறாரோ, எப்பப்பெல்லாம் ரொம்ப வாங்கிறதுக்கு காசு இல்லாமல் இருக்காரோ, அப்பப்பெல்லாம் அவருக்கு வறுமையை போக்கியது, அவருக்கு வருமானமாக பொருளாதாரமாக கொடுத்து உதவியது ஒரு சைவ வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவர். அந்த ஊரில் உள்ள அவருடைய நெருங்கிய நண்பர். அவர் சைவ புள்ளமார். சைவ புள்ளமார்னாக 1.5 பாப்பான்னு சொல்லுவாங்க. பாரதியோட 1 பாப்பான் தான், அவர் 1.5 பாப்பான். ஐயருக்கும் மேலே அவங்க.
இப்போ சாதாரணமாக பாரதிங்கிறதுனால அந்த புள்ளமார் வீட்டில் அவர் உள்ளே விடுவாங்க. வேற யாராவது பாப்பா வந்தான்னாக்கா அவங்க வீட்டுக்குள்ளே இவங்கள விட மாட்டாங்க பாப்பானை. அந்த அளவுக்கு ஒன்றரை பாப்பான்னு சொல்லக்கூடியவர். பாரதியோட க்ளோஸு, எல்லா நேரத்துலையும் காசு கொடுத்து உதவக்கூடியவர். அப்போ அவருடைய பையனும் பாரதியினுடைய பொண்ணும் லவ்ஸ் ஆகிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாப்புல, சரி எதாவது சாதிகள் இல்லையே பாப்பான்னு எழுதியிருக்காப்புலையே பாரதி, நம்ம ஃப்ரெண்டு வேறு, நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலி வேறு, அதனால் போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக போய் பாரதி நம்மளாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கே தெரியும், நீங்கள் இல்லாத போய் நிறைய நான் தான் கொடுத்து வந்திருக்கேன், உங்களோட நிறைய பொருளாதாரத்தில், அதுவும் ஒன்றரை பாப்பா வேறு, நான் பெரிய சாதி கூட, நம்மளாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால் நாமெல்லாம் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக ஒன்றா ஆகிடுவோம், அதனால் என் பையன் வந்து உங்கள் பொண்ணு மேலே விருப்பப்படுறான், நீங்களும் ஜாதிகள் எடுப்பாப்பான்னு பாட்டெலாம் எழுதிருக்கீங்க, நம்ம திருமணம் பண்ணி வச்சிடலாம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. பாரதி முறைச்சாம்பாருங்க ஒரு முறை, ஏண்டா எதுக்காக என் வீட்டு பொண்ணை அவளை கல்யாணம் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாப்புல. நீங்கள் தானே பாடிருக்கீங்க ஜாதிகள் எடு பாப்பான்ட்டு, பசங்க ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம திருமணம் பண்ணி வச்சுருவோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு நீ ஏற்றுக்கிட்டீங்கனாக்கா நீ கல்யாணம் பண்ண வேண்டிய சக்லியர் வீட்டில், நீ அங்கே போய் தான் கல்யாணம் பண்ணி சாதி இல்லைன்னு நிரூபிக்கணுமே தவிர பாப்பா வீட்டில் பொண்ணு சாதியை நிரூபிக்கக்கூடாதுரா. இதுதான் உன்னுடைய சாதி ஒழிப்பா, இதுதானுடைய சாதி ஒழிப்பா என்று கேட்டவர் தான் பாரதி. அதனால் பாரதி அவ்வளோ பெரிய புள்ளமாறு ஒன்றரை பாப்பா காசு வச்சுருக்கக்கூடிய அவன் போய் கேட்டால் ஊரில் பெரிய பண்ணையார் ஜமீன்தார், அவன் போய் கேட்டு பாரதியே தர முடியாதுண்டா, சீமான் போய் கேட்டால் இங்கே உள்ள குருமூர்த்தி பொண்ணு கொடுத்துருவானா, கிஷோர் கேசாமே தர மாட்டான்னு சொல்கிறான். உனக்கு என்ன குருமூர்த்தி கிட்ட போகிறேன், கிஷோர் காமியே உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான்டா. அவன் நீ வேணா சொல்லலாம் ராஜா, ஆனால் அவன் ஒன்று இந்த மாதிரி தான் பார்க்குறான். அப்போ அளவுகோலை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வை. சீமானுடைய பாட்டன் பாரதி அகத்தியனெல்லாம் பற்றி படம் எழுதியிருக்காப்புல. அகத்தியன் என்றொரு வேதியன், அதான் ஐயா சுபவி அவர்கள் கரெக்டாக சொல்லுவாப்புல. அகத்தியனோட எழுதி முடிக்கலை, திரும்ப ஊர்ஜிதப்படுத்துகிறாப்புல. அகத்தியன் என்றொரு வேதியன், ஒரு பாப்பான் அப்படிங்கிறதுல உனக்கு எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. தமிழுக்கு இலக்கணம் எழுதியவர் யாருன்னாக்கா அகத்தியன் என்கிற வேதியன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக எழுதுகிறாப்புல பாரதி. அகத்தியனை பற்றியெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அகத்தியனுங்கிறவன் ஒரு டுபாகுரு, ஒரு டூப்ளிகேட், அப்படி ஒரு கதாபாத்திரமே கிடையாது, ஒரு கற்பனை கதாபாத்திரம் அது. ஆனால் அவங்க புத்தகத்தில் எழுதி வச்சுட்டு அது உண்மைன்னு சொல்லி நம்ம மண்டல கட்டுறாங்க. அப்போ அதையெல்லாம் நம்பி அவ்வளவு அறிவு செறிவுள்ள அவ்வளவு லாங்குவேஜ் படித்த பாரதி அகத்தியன் என்ற கற்பனை கதாபாத்திரத்தை, அகத்தியன் என்ற ஒரு வேதியன் தான் தமிழுக்கு இலக்கணம் எழுதுனா. அம்மனமாக இருந்த தமிழுக்கு ஆடை போட்டு விட்டது ஒரு பாப்பான் அகத்தியன் என்கிற வேதியன்னு சொல்கிற இந்த பாரதி உண்மையாக வாழ்ந்த திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை பற்றி ஏன் எழுதலை? உனக்கு அகத்தியனெல்லாம் எழுதணும்னு தோணிருக்கு, அகத்தியனை புகழ்ந்து பேசணும்னு தோணிருக்கு, ஏன் திருவள்ளுவரை புகழ்ந்து பேசணும் உனக்கு ஏன் தோணவே இல்லை? தோணிருக்கணும்ல. அதுவும் அகத்தியனை சாதாரணமாக அகத்தியன் என்று வேதியன்னு வேற சொல்கிறாப்புல. பாப்பான் தாண்டா தமிழனுக்கு அடையாளம் கொடுத்தது, பாப்பா தாண்டா தமிழுக்கு அடையாளம் கொடுத்ததுன்னு சொல்கிற நீ உண்மையிலே தமிழுக்கு பெருமையை சேர்த்த திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை பற்றி ஏன் நீ எழுதலை? ஏன்னாக்கா திருவள்ளுவர் பாப்பான் கிடையாது, திருவள்ளுவர் ஒரு நான்பிராமின், ஒரு பார்ப்பனர் அல்லாதார். அதனாலேயே திட்டமிட்டு இவரை பற்றி எழுதினோம்னாக்கா எங்கேயாவது பெருசாக நமக்கு டேமேஜ் ஆகும். ஏன்னாக்கா திருவள்ளுவர் ரொம்ப தெளிவாக எழுதுகிறாப்புல, ரொம்ப தெளிவாக எல்லோரும் சமம்னு சொல்கிறாப்புல. அப்போ இதை எப்படியாவது மடை மாற்றணுங்கிறதுக்காக தான் முன்னாடி அதுக்கு பொருள் எழுதுன அப்படிங்கிற பேரில் மடை மாற்றி எழுதியிருந்தாங்க. அந்த மடை மாற்றி எழுதுனது தான் முன்னாடி விற்பனையில் இருந்தது. அதை தான் பெரியார் பிடிச்சி தப்பாக புரிஞ்சுக்கிறார். ஏன்னா எல்லாமே கடவுள்னு இருக்குது, எல்லாமே ஆரிய வழியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒரு பொருளாக மாற்றி எழுதிடுறாங்க. அப்போ தான் படிச்சுட்டு பேசும்போது சொல்கிறாங்க, ஐயா இதுக்கு பொருள் இது கிடையாது, தப்பாக எழுதி வச்சுருக்காங்க, பாப்பானுங்க எழுதுனது அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நீங்கள் எழுதுங்க, இவ்வளோ நாள் தமிழறிஞர்கள் என்ன பண்ணீங்க, இவ்வளோ பெரிய பொக்கிஷம் இருக்குது, இது ஏன் எழுதாமல் விட்டீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எழுத வைக்கிறார். எழுத வச்சு அவரே பதிப்பிச்சு இன்றைக்கி நம்ம படிக்கிற திருக்குறளுங்கிறது பெரியார் நம்ம கொண்டாந்து சேர்த்தது, மாப்போசி கொண்டாந்து சேர்க்கலை, பாரதி கொண்டாந்து சேர்க்கலை, இவன் சொல்கிற தூக்கி பிடிக்கிறாங்களா இவங்க யாரும் கொண்டாந்து சேர்க்கலை, கொண்டாந்து சேர்த்தது பெரியார், திமுக, அண்ணா, கலைஞர். பெரியாருக்கு எதிராக நீ பாயிண்ட்டை கொண்டாந்து நிப்பாட்டுற அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீ சாயங்காலம் போட போகிற வீடியோவில் ஏன்டா கரிகஞ்சி உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது, நானே உனக்கு சொல்லித்தரேன் வீடியோ எப்படி போடணும்னு. ஆக்சுவலாக நீ இப்போ பேச வேண்டியது என்னன்னாக்கா, பெரியார் செய்யாததையெல்லாம் மாப்போசி செய்தார், பெரியார் செய்யாததெல்லாம் இவர் செய்தார், இவர் செஞ்சதை பெரியார் செய்யலை, அதனால் நாங்கள் பெரியார் ஏற்றுக்கலன்னு சொல்கிறது தான் சரியான வாதமாக இருக்க முடியும். இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அதை செய்யவே மாட்டான். இப்போ ஏன்னாக்கா எல்லாரும் விட பெரியார் நல்லா செஞ்சுருக்காரு, அல்லது செஞ்சவங்க கூட பெரியார் நின்றுருக்காரு. பெரியார் எங்கேயும் மறைச்சது கிடையாது. ஐயா தமிழறிஞர்னாக்கா அவர் நான் இல்லைங்க, எனக்கு அவ்வளோ தமிழில் வந்து புலமே கிடையாதுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேங்க, அறிஞ்சதை பேசுகிறேங்க. தமிழ் அறிஞர்னாக்கா இந்த இருக்காரு பாருங்க, இவர் தாங்க தமிழ் அறிஞர், இந்த அவர் இருக்காரு பாருங்க, ஐயா இருக்காரு பாருங்க, அவர் தாங்க தமிழ் அறிஞர். அப்போ தமிழறிஞரே மேடை ஏற்று ஐயா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் பேச வைப்பார தவிர, இந்த சங்கிகள் மாதிரி மாறுவடம் போட்டுக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு அவரே தமிழறிஞராகவும், அவரே வந்து வானிலை ஆய்வாளராகவும், அவரே வந்து ஒரு தொழிற்சாலை ஓனராகவும் இப்படிலாம் வந்து மாறுவடம் போட்டுட்டு இங்கே ஒரு பேசுனதே கிடையாது. அப்போ இந்த பரதேசி நாய்ங்க, இந்த பாலியல் பொறுக்கிங்க என்ன பண்ணணும்னாக்கா, இந்த வருங்க
மாப்போசி எவ்வளோ பெரிய போராட்டம் இந்தி திணிப்புக்கு எதிராக வரும்பொழுது எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? இந்த பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், ஆதாரம் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பெரியார் பண்ண போராட்டத்தை காமிங்க. இந்த பாருங்கள், இந்த கோவில் நுழைவு போராட்டத்துக்கு மாப்போசி பண்ண போராட்டத்தை பாருங்கள். இதை மாதிரி பெரியார் எங்கே போராட்டம் பண்ணியிருக்காரு காமிங்க. இந்த பாருங்கள், இதில் வந்து இந்த பார்ப்பனிய ஆதிக்கத்துக்கு எதிராக மாப்போசி எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு பாருங்கள். இந்த மாதிரி பெரியார் பண்ண போராட்டத்தை காமிங்க. இந்த பாருங்கள், அவர் தீ குளிக்கிறதுக்கு போயிருக்காருங்க மண்ணெண்ணெய் தூக்கிட்டு. அவர் மண்ணெண்ணெய் தூக்கிட்டு போனது தீ குளிக்கிறதுக்கு இல்லை, தீ குளிக்கிறது மாதிரி கிடையாதுங்க, வேறு விஷயம். அவங்க மண்ணெண்ணெய் தூக்கிட்டு போனது ஹிந்தி திணிப்புலாம் நம்ம ஆளுக தாறு பூசினது எடுக்கிறதா தான் மண்ணெண்ணெய் தூக்கிட்டு போனார் தவிர. அப்போ குலக்கல்வின்னு வரும்பொழுது பாருங்கள், மாப்போசி பாருங்கள், ஆதித்தனார் பாருங்கள், பாருங்கள் இவர் பாருங்கள், பாருங்கள் எங்களுடைய தலைவர்கள் பாருங்கள், இவங்கெல்லாம் பாருங்கள், பாட்டன் பாரதியை பாருங்கள், அல்லது பாட்டன் பாரதி இப்போ இல்லையா, வேறு யார் இவங்க பாருங்கள், அவங்கள பாருங்கள். இவங்க ஹிந்தி குலக்கல்வி வரும்பொழுது எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணி ஒரு அரசாங்கத்தையே ஸ்டெப் பேக் எடுக்க வச்சாங்க தெரியுமா? குலக்கல்விங்கிற ஒரு விஷயத்த ராஜாஜிங்கிற சிஎம்ஐ ஓட விரட்டினாருங்க மாப்போசி. சொல்லு பார்ப்போம், யார் விரட்டினது? மாப்போ இவரை ராஜாஜியை விரட்டினது யார்? பெரியார் விரட்டினார். எடுத்து போட்ட அடியில் ரிசைன் பண்ணிவிட்டு கொல்லப்புறம் வழியாக ஓடியவர் தான் மாப்போசி. ஒரு விஷயத்துலையும் ஓட வச்சுருக்காரு. ஒரு கையில் மண்ணெண்ணையும் ஒரு கையில் தீப்பெட்டியும் வச்சுங்கன்னு சொன்னவர். எதுக்கு? கொண்டு போய் இந்த தாரெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கா? மொத்தம் நான் எப்போ ஊன்னு சொல்கிறேனோ அப்போ உள்ளே ஊந்து அப்படிங்கிறதுக்காக சொன்னார். இதே மாதிரி மாப்போசி எங்கேயாவது பேசியிருக்காரா? பார்ப்பனிய ஆதிக்கத்துக்கு எதிராக, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக, சமஸ்கிருத திணிப்புக்கு எதிராக எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருக்காரா மாப்போசி? அல்லது நீ தூக்கிட்டு வர தலைவர்கள் இருக்காங்களா, அவங்களில் யாராவது இப்படி பேசியிருக்காங்க? ஒருவேளை பேசியிருந்தாங்கன்னாக்கா பெரியார் அவங்க கூட இருந்திருப்பார், அல்லது அவங்க பெரியார் கூட இருந்திருப்பாங்க. பெரியார் கூட இல்லாத நபர்கள் யார் அன்றைக்கி செஞ்சது? இப்போ இதையெல்லாம் நீ பேசி இப்படி அப்படின்னாக்கா ஓகே, இப்படி சொல்கிறவன் அப்படி தானே சொல்லணும். இப்போ இப்படி வைக்கும்போது இல்லைங்க, இதை விட அதிகமான போராட்டம் திமுக பண்ணியிருக்குங்க, இதை விட அதிகமான போராட்டம் பெரியார் பண்ணியிருக்காருங்க, இதை விட அதிகமான போராட்டம் பாருங்கள் பாரதிதாசன் பண்ணியிருக்காருங்க, இதை விட அதிகமாக அவர் எழுதியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி தானப்பா நம்ம இவங்களை விட இவங்க பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல் திரும்ப வந்து பெரியார் வந்து சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, பெரியார் வந்து சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, பெரியார் வந்து இது பண்ணிட்டாரு, பெரியார் வந்து அதை பண்ணிட்டாரு, திருட்டுற இல்லை இவர் வந்தார், இவர் இப்படியாப்பட்ட இந்த பொய் வதந்தி அவதூறுகள் இருக்கு பாருங்க, பார்ப்பனர்களால் கட்டவிடுத்து விடப்பட்ட இந்த பொய் வதந்தி அவதூறு, இதைத்தான் சாயங்காலம் வீட்டில் தூக்கிட்டு வருவாங்க. அதில் இந்த பேப்பர் கட்டிங் அந்த 1965 பெரியார் என்னன்னு எழுதினார் திமுக எதிரா அப்படிங்கிறது தூக்கிட்டு வருவான். அல்லது திமுக பெரியாருக்கு எதிராக அந்த அரசியல் சூழலை என்னென்ன எதிராக எழுதுனாங்க அப்படிங்கிறது தூக்கிட்டு வருவானே தவிர வேறு எந்த மண்ணாங்கட்டையும் வேறு எந்த புண்ணாக்கும் எந்த சீமானும் அதில் இருக்காது. அது எதுக்குமே தேவையில்லாத ஒன்றா தான் இருக்கும். அதனால் உண்மையிலேயே உனக்கு பெரியாருக்கு எதிராக சொல்லணும் அல்லது நான் ஆலோசனை என்ன கேள்விகள் கேட்டாரோ அதற்கான பதிலை வச்சு தான் அந்த வீடியோ வரணுமே தவிர திரும்ப உருட்டி சொன்னாக்கா அப்போ அவங்ககிட்ட பதில் இல்லைன்னு அர்த்தம். பதில் இல்லைன்னா நீ என்ன பண்ணணும்? நீ மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கட்சியுமே கடைகள் நிறையா இருக்குது, கயிறுகளும் நிறையா இருக்குது.